சரி, கொஞ்ச நேரம் சீரியலையாவது பார்ப்போம். அடப்பாவீங்களா, டூப்ளிகேட் நகையே தங்க நகைன்னு சொல்லி ஏமாத்துதுங்களே. இவங்கெல்லாம் விளங்குங்களா? இந்த விஷயம் அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக வாழ்க்கை என்னாவும் கொஞ்சமாவது யோசிக்குதுங்களா? இப்படியெல்லாமா போய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது? இப்படியும் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி சீரியல் எடுக்கிறாங்களா? இல்லை இப்படியெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணால் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும், அதை இப்படியெல்லாம் போய் சால்வ் பண்ணலான்னு சொல்கிறதுக்காக சீரியல் எடுக்கிறாங்களானே தெரில. ஒரு நல்ல விஷயம் ஏதாவது சீரியல் எடுக்கிறாங்களா? சே 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 சே, இதை பார்க்குறதுக்கு பேசாமல் மோட்டு வேலையை பார்த்து படுத்துக்கலாம் போலையே. அம்மா, அப்பா, சிவா வந்துட்டான். இதை ஆஃப் பண்ணி போடும். இதை பார்க்குறதுக்கு பார்க்காமே இருக்கலாம் போல். என்னென்ன பண்ணுறாங்க எல்லாம் அந்த மீனா கோசம் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கலன்னு எப்போ பாரு ஏதாவது வம்பளுத்து பேசிக்கிட்டே இருக்கும். அம்மா. சிவா, என்ன உன் தங்கச்சியை பார்த்து சீராடிட்டு வந்துட்டியா? என்ன சொன்னா? என்ன சொல்லும், எப்பவும் போலதான். எப்பவும் போலனா சோத்தை பார்த்தோன்னே அண்ணனை மறந்துட்டாளா? அவளுக்கு எல்லோ கொழுப்பு. அண்ணங்கார நீ போயிருக்கிற, சோத்தை பார்த்தோன்னே உன்னை கண்டுக்காம விட்டுட்டாளா? இரு, ஃபோன் பண்ணி அவளை பேசிக்கிறேன். அடடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம மலர் எவ்வளோ பொறுப்பாக ஆயிடுச்சு தெரியுமா? போனோன்னே எனக்கு காஃபி எல்லாம் போட்டு குடிச்சுன்னா பார்த்துக்குங்க. என்னப்பா சொல்ற? மலரை காப்பி போட்டு கொடுத்துச்சா? அடா ஆமாம்மா, அதுவும் நான் கேட்காமே போட்டு கொடுத்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. பரவாயில்லையே, நம்ம பிள்ளைக்கும் பொறுப்பு வந்து சேட்டுக்கே. ஆமாம்மா, நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. என்னமோப்பா, பொறுப்பா குடும்பத்தை நடத்திக்கிட்டா சத்தான். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன்பா நினைக்கிட்டே இருக்கிற? உட்காரு. சரிம்மா. அடே அப்பா. அம்மா, என்னாச்சுப்பா சிவா? இல்லை, எனக்கு தெரியாமல் வீட்டில் பழக்கடை ஏது வைக்க போகிறீங்களா? பழம் கடை, காய் கடை, அது மாதிரி. ஏன்பா திடீர்னு இப்படி கேட்குற? இல்லை, நம்ம வீட்டில் கூடையாக காய் பழம்லாம் இருக்குதே, அதுதான் கேட்டேன். அதை ஏன்பா கேட்குற? மருமக பிள்ளை வந்தாரு. யாரு? ஆதித்து வந்தாரா? ஆமாப்பா, வரும்போதே கை நிறைய பைய பிடிச்சிக்கிட்டு தான் வந்தாரு. இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வேண்டியதானம்மா. நான் சொல்லாமே இருந்திருப்பேன். அதெல்லாம் சொல்ல தான் செஞ்சேன். அவரு தான் இருக்கட்டும் பரவாயில்லத்த அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்ணட்டும்? இருந்தாலும் இவ்வளோ பழம் இவ்வளோ காயெல்லாம் ஓவர்மா. என்ன நீ வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் பூமதியை காணோம்? இது கூப்பிட்றேன். இல்லைம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும், நான் போய் பார்த்துக்கிறேன். அட என்னப்பா நீ, வெளியிலேருந்து வந்திருக்க பையனுக்கு தண்ணி கூட கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? பூமாரி, பூமாரி. ஓகே. ஒன் செகண்ட். அதோ வரேங்க அத்தை. ஓகே, வில் கால் யூ பேக். இதோ வந்துட்டேங்க அத்தை. வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? இப்போதான் ஒரு 5 minutes ஆச்சு. என்னம்மா வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? குடிக்க தண்ணியாவது எடுத்துட்டு வாமா. ஓகே அத்தை, இதோ இப்போ எடுத்துட்டு வரேன். அப்படி என்னதான் உள்ள பண்ணிக்கிட்டு இருந்த? இல்லைத்த, ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு. ஆஃபீஸ்லேருந்து ஃபோனா? சொல்லியிருக்கலாம்ல, நானே செஞ்சுருப்பேன்ல. நீ போம்மா, நீ போய் பேசுப்போ, முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இல்லைத்த, நான் பேசிட்டேன். அப்படியா? சரி சரி, போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா, இல்லைன்னா தண்ணி எடுத்துட்டு வா ஃபஸ்ட்டு அவனுக்கு. அம்மா, தண்ணி போதும், சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுல்ல. அப்படியாப்பா? சரி சரி, அதுவும் சரிதான். பூமாரி, நீ போய் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. அப்புறம்பா உன் தங்கச்சிக்காரி என்ன சொன்னா? வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சிருக்கிறாளா, இல்லை கண்ணா பின்னான்னு போட்டு வச்சிருக்காளா, இங்கே இருக்க மாதிரியே தான் இருக்காளா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்கச்சி வீட்டை நீட்டாக வச்சிருக்கா. வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க போல, அவங்க எல்லாம் செஞ்சு தருவாங்கன்னு சொன்னிச்சு. எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். அப்படியே கூடிய சீக்கிரம் 2 பேரும் ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிட்டே எங்காலத்தை தள்ளிடுவேன். பேரனோ பேத்தியோவா? முதல்ல பூமாரிக்கிட்ட நம்ம லவ் விஷயத்த சொல்லணும். ஆனால் இப்போ சந்தியா என் மனசில் இல்லை, பூமாரி தான் இருக்காங்கிற விஷயத்த சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பாக பூமாரி என்னை புரிஞ்சுப்பா. என்னப்பா சிவா, நீயா பேசிகிட்டு இருக்க? ஏன் முகமே வாடி போச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அவ்வளோதான். தண்ணி குடிங்க. ஆ
டம்ளர் என்கிட்ட கொடுப்பா. இந்த பூமாரி இதை கிச்சனில் வச்சுட்டு டைனிங் ரூமில் எல்லாத்தையும் எடுத்து வை, சாப்பிட்றலாம். சரிங்க. மாமா என்ன வரலையே? அவர் வர நேரம் ஆகும். தம்பி டயர்டாக இருக்குன்னு சொல்கிறான் பார். எல்லாம் எடுத்து வை, சாப்பிட்டு போய் படுக்கட்டும். சரிங்க. சிவா இன்னைக்கு நைட்டு டின்னர் எல்லாமே பூமாரி தான் செஞ்சிச்சு. அவங்க அண்ணனுக்கும் சேர்த்து செஞ்சு பேக் பண்ணி அனுப்பிடுச்சு. ஓ அப்படியாம்மா? என்னப்பா சொல்லத்தே இல்லாமல் பேசுகிற? ரொம்ப முடியலையோ? ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வருவோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த அளவுக்குலாம் இல்லை, லைட்டாக தலைவலி. அது சொல்லாமல் சமாளிக்கலான்னு பார்த்தேன், நீங்கள் தான் வாயை பிடுங்கிட்டீங்க. தலைவலிக்குதுன்னா சொல்ல வேண்டியது தானே? மாத்திரை எடுத்துகிட்டு வந்து தட்டா? இல்லைம்மா வேண்டாம், அது டயர்ட்னால வந்து தான், சாப்பிட்டு நான் போய் படுக்கிறேன். சரிப்பா. என்னம்மா எதுவும் விருந்து நடக்குதாங்க? ஏன்பா? இவ்வளோ இருக்குது? எல்லாமே பூமாரி செஞ்சது தான். இந்த பீஸா மட்டும் மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்தார், அதுதான் கட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் உனக்கு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம்மா, ரசம் சாதம் இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பாரு சிவா. அம்மா பூமாரி உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்குப்பா, கொஞ்சமாக சாப்பிட்டு பாரு. அங்கே பாரு, பூமாரி முகமே மாறி போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு. சரிம்மா. சூப்பர்மா, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கே. அம்மா அதான் எட்டில் இல்லை, கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். எடுத்துக்கப்பா. அந்த பீஸாவே எடுங்க, அங்கே தூரமாக வச்சுருக்கீங்க. அட பாடுறா, வேண்டாம் வேண்டான்னு எல்லாத்தையும் எப்படி சாப்பிட்றான்னு. இருப்பா, எடுத்து தரேன். இந்தாப்பா. ஓ அப்பா, எல்லாமே சூப்பராக இருந்துச்சுமா, அதுவும் இந்த சிக்கன் செம்ம. எல்லாமே உன் முன்னாடி பார்த்து பார்த்து செஞ்சால அப்படிதான் இருக்கும். பூமாரி, இந்த சிக்கன் ரெசிபி அப்புறமே என்கிட்ட சொல்ல, நானும் ஹோட்டலில் ட்ரை பண்ணுறேன். சரிங்க. இந்த டேஸ்ட்டு கிராமத்து சமையல் டேஸ்ட் மாதிரி இருக்கு, எது எப்படி உனக்கு தெரியும்? இது எங்கள் பாட்டியோட ரெசிபிங்க. ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு. தலை வலிக்குதுன்னு சொன்னால. சரிம்மா. என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்க? போய் சாப்பிடு போ. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்க அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க. நான் தானே, நான் உங்கள் மாமா வந்தோடனே தான் சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டு போய் படு, காலையில் வேலைக்கு போகணும்ல. சரிங்க அத்தை. என்னதான் சொல்லு, பிரியாணி பிரியாணி தான். பிரியாணிக்கு நகர் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. சொத்து வேணுமா பிரியாணி வேணுமான்னு கேட்டால் நான்லாம் பிரியாணி பக்கம் தான் நிற்பேன். அடா அடா அடா, என்ன வாசம் என்ன வாசம். சும்மா சொல்லக்கூடாதுடாண்ணா, உன் கை பக்குவமே தனி தான். கைப்புள்ள, இன்னும் ஏன்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சாப்பிடு. கலர் மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அள்ளுது. அடா அடா. அப்பா, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஏதோ ஒன்று குறையுதே, என்ன குறையுது? ஸ்வீட் பீடா எடுத்துகிட்டு வந்தது தான் எடுத்துகிட்டு வந்தான், அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டான். லூசு பையன், ஒவ்வொன்றா சொல்லணும் போல். அடுத்த வாட்டி வரும்போது அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வான்னு சொல்லணும். அப்பா, எப்பமா வருது? அப்படியே வீட்டை சுற்றி நடப்போம், ஒரு மாதிரி மந்தமாக இருக்குதே. அண்ணி எப்படி தான் இந்த வீட்டில் இருந்திருப்பாங்க? தனியாகவே இருக்க போர் அடிச்சிருக்காது. சி 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 சி. நாம் அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே நடப்போம். என்ன கதவு திறக்கிற சத்தம் கேட்குது? தாத்தா வந்துட்டாரோ? ஐ ஜாலி, தாத்தா கூட டைம் போகும். ஐய, இவனா? போய் இவனை பார்க்கவா இவ்வளோ ஆர்வமாக வந்தேன்? நான் தாத்தான்ல நினச்சேன். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். யார் இங்கே வந்தால் நமக்கு என்ன?
என்ன முட்டைக்கண்ணை கையில் ஏதோ பார்சல் கொண்டு வரான். ஆஹா, வாசம் வேற சூப்பராக வருதே. நம்ம வேற பிரியாணியை சாப்பிட்டோமே. சீக்கிரம் நடடி மலரு, சீக்கிரம் நடந்தன்னா வயிறில் கேப்பு வரும். கண்டுக்காம நட. வாயாடி எப்படி போறா பாரு. ஒருத்தன் வரனே ஏதாவது கண்டுக்கிறாளா? அது சரி, அவ எதுக்கு கண்டுக்கணும்? தாத்து சீக்கிரம் வாங்க, எவ்வளோ நேரம்? ஹை, தாத்தா வந்துட்டாராட்டிக்கே. என்ன வீட்டில் பிரியாணி வாசம் வருது? ஆ, இவன் மூஞ்செல்லாம் பார்த்தா பிரியாணி சமைக்கிற மாதிரி தெரியலையே. என்னவா இருக்கும்? எப்படி திடீர்னு வீட்டுக்குள்ள பிரியாணி வாசம் வருது? மலரு வந்துட்டியாம்மா? நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? எங்கே தாத்தா போனீங்க? அண்ணி சொல்லி தான் எனக்கு தெரியும் நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நீங்கள் போங்க, உங்கள் பேச்சு நான் டூ. சொல்ல மறந்துட்டேன்டா. என்ன பண்றது, வயசாகுதுல்ல. என்னம்மா பண்றது, வயசாகிடுச்சுல, மறந்துட்டேன். போங்க தாத்தா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். அப்படியா? சரி விடு. என்ன பொசுக்குன்னு ஓகேன்ட்டாரு? இவர் எப்போன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரோ? ஒரே ஐடியா மொக்க போட்டு அவரை டார்ச்சர் பண்ணிட்டோமோ? இப்போ ஆதித்து. சொல்லுங்க தாத்தா. பேத்தி பொண்ணு கொடுத்து சாப்பாட்ட நம்ம 2 பேருமே சாப்பிட்டுக்கலாம். மலர் தான் கோவமா இருக்குது. அதுக்கு எதுக்கு பாவம் கோவத்துல சாப்பிட்டுக்கிட்டு? என்னது அண்ணி சாப்பாடா? அச்சோ, நல்ல சாப்பாடால இருக்கும். இந்த தாத்தா வேணுமே நம்மளை வெறுப்பேத்துறாரோ? பாப்பா அவருக்கு என்ன சாப்பாடு கொடுத்துருக்குன்னு தெரியாம ஓவரா பெருமைப்படுறாரு. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. என்ன அதீத் அமைதியா இருக்கா? கண்டிப்பா தாத்தா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மறு பேச்சு எது? சரி சரி. அந்த பார்சலை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி தாத்தா. தாத்தா, எனக்கு கோவம்லாம் இல்லை உங்கள் மேலே. இல்லம்மா இல்லம்மா, நான் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன், அதனால கோவம் தான். பரவாயில்ல விடு. இல்லை தாத்தா. இல்லம்மா, கோவம் இல்லாம மன்னிக்கிறது உன்னோட பெரிய குணம். இருந்தாலும் நான் பண்ண தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும். போயிட்டானா? போயிட்டான். ஆமா, எனக்கு ஒரு டவுட்டுமா. என்ன தாத்தா? உள்ள வரும்போதே பிரியாணி வாசம் அடிச்சிச்சு, என்ன விஷயம்? அது 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 டிவியில் பிரியாணி செய்கிறது போட்டுக்கிட்டு இருந்தோம் தாத்தா, அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாரு, டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சுன்னு. டிவியில் பிரியாணி செய்கிறத பார்த்தா கூட வீட்டில் பிரியாணி வாசம் வரமாட்டுக்கு. ஆமாம் தாத்தா, ஆமாம். சரிம்மா, நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. தாத்தா, அப்புறம் எனக்கும் பசிக்கும்ல? இல்லடா, நீ தான் என் மேல கோவமா இருக்க. கோவத்துல சாப்பிட மாட்டியேன்னு. எது? கோவமாக இருந்தால் சாப்பிட மாட்டேனா? நான் கோவமாக இருந்தால் சாப்பிட மாட்டேன்னு யார் சொன்னா உங்களுக்கு? நான் கோவமாக இருந்தால் தான் நிறைய சாப்பிடுவேன். அப்படியா? இது என்னடா புது உருட்டா இருக்கு? புது உருட்டெல்லாம் இல்லை தாத்தா, பழைய உருட்டு தான். இப்போ நான் கோவமாயிட்டேன்னா சண்டை போடணுமா? ஆமா. கத்தி கத்தி திட்டணுமா? ஆமா. அதுக்கெல்லாம் எனர்ஜி வேணும்ல. அப்போ சாப்பிட்டா தானே நல்லா தெம்பாக சண்டை போட முடியும். ஓ, நீ அப்படி வர்றியா? அப்படித்தான் வரேன். ரைட்டு. நீங்களும் பார்க்க டயர்டாக தான் இருக்கீங்க. நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன் எல்லாம். இல்லம்மா, உனக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. அட கொடுங்க தாத்தா, நான் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. பாவம் வயசான காலத்தில் எதுக்கு வீணா அலைச்சல்? இது வயசான காலத்துலயா? ஆமாம், பின்ன? பேத்தி பொண்ணு, எதை பத்தி வேணாலும் பேசு, என் வயசை பத்தி பேசாத. இது நல்லா இருக்கே. வயசானவர்னு சொல்லாமல் இளம் குமரன் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்படி இல்லடா, எனக்கு ஜஸ்ட் 70 தான்டா ஆகுது. தாத்தா 17 இல்லை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்டா. சரி வாங்க, அப்போனா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டத்துக்கு டான்ஸ் போடலாம்.
ஆ அது மூட்டு வலிடா. இப்போ தான் ஏஜ் ஜஸ்ட் நம்பர்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன வந்து ஆட வேண்டியது தானே? வயசானாதான் மூட்டு வலி, கால் வலி, முதுகு வலி எல்லாம் வரும். சரி சரி சரி, ஆடலாம் ஆடலாம். போடுறா பாட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தத்தாவுக்குள்ள என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட போறாராம். பாருங்க பேர பிள்ளைங்களா, இந்த மலர் பொண்ணு என்கிட்ட வம்பழுத்துக்கிட்டே இருக்குது. என்னால ஆட முடியாதா என்ன? எல்லாரும் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி எனக்கு பூஸ்டப் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்னோட டான்ஸை பாக்குறீங்க. ஓகே? நானும் பார்க்குறேன் எத்தனை பேர் உங்களுக்கு பூஸ்டப் கொடுக்குறாங்கன்னு. பாருங்க, என்கிட்ட நீங்கள் தோக்க தான் போறீங்க, அது வேணா உறுதி. நான் ஜெயிக்க தான் போறேன். அவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுவும் உறுதி. சரி, நான் ஜெயிச்சிட்டா உங்களோட சாப்பாடையும் சேர்ந்து சாப்பிடுவேன், ஓகேவா? ஆ, அது எப்படி தர முடியும்? அது என் பேத்தி பொண்ணு எனக்காக ஆசையா செஞ்சு கொடுத்து அனுப்புனுச்சுல்ல. அதெல்லாம் முடியாது. போட்டின்னு வந்துட்டா ஏதாவது ஒன்று பணையம் வச்சு தானே ஆகணும். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா என் சாப்பாடு எனக்கு, உங்கள் சாப்பாடு எனக்கு. நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு கொடுத்தது எனக்கு, உங்களுக்கு கொடுத்தது எனக்கு. ஆ, இரு இரு இரு, நீ மறுபடியும் சொல்லு. கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட் தாத்தா. ஐ வால் பொண்ணு, ரெண்டுமே என் சாப்பாட்டுல கை வைக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியா? அப்படியே சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். சேச்சே, நான் போய் உங்கள் சாப்பாட்டில் கை வைப்பேனா? நான் என்ன சொன்னேன்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்களுக்கு கொடுத்ததும் எனக்கு கொடுத்ததும் எனக்கு, ஓகேவா? ஆ, ஓகே ஓகே. அப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னா? நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்கள் சாப்பாடும் என் சாப்பாடும் எனக்கு. ஆ, இது என்ன போங்கு? சும்மா சும்மா தாத்தா சும்மா. சரி ரைட்டு, விடுங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்கள் சாப்பாடு எனக்கு, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா என் சாப்பாடு உங்களுக்கு, ஓகேவா? ஆ, இது நல்ல பிள்ளைக்கு அழகு. சரி சரி, டீல் டீல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜெய் கார்ட்டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் பண்ணுங்க. மறக்காம இந்த ரெட் கலர் ஹார்ட் கொடுத்து எனக்கு பூஸ்டப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய். ஓய் பேத்தி பொண்ணு, என்ன தாத்தா? அங்க என்ன குசு குசு? சீச்சி, அதெல்லாம் இல்லை தாத்தா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன பேசுன? ஆ, இது என்ன கொடுமையாக இருக்குது? எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில 1000 இருக்கும். நான் 500, அவங்க 500 எடுத்துக்குவோம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? எதாக இருந்தாலும் போட்டி காலத்தில் சந்திக்கலாம். ஹே தாத்தா, உன்னை வெல்வேன், உன் சாப்பாட்டை நானும் அல்வேன். போட்டி போட்டி தான், சாப்பாடு சாப்பாடு தான். ஆமா, போட்டி போட்டி தான், சாப்பாடு சாப்பாடு தான். பேத்தி பொண்ணே, உன்னை வெல்வேன், உன் சாப்பாட்டையும் சேர்த்து நான் வெட்டுவேன். ஒரு சின்ன சிக்கன் பீஸை கூட உனக்கு நான் தர மாட்டேன். கனவு கண்டு கொண்டே இரு. பாப்போம். ஆ, பாப்போம் பாப்போம். ஹ